அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கணும், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஆதவர்ஜுனா அவர்களோட ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் இதுதான். அதனால தான் இந்த வீடியோவில் இதை நான் முன்னாடி வச்சேன். மீசியை நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு நான் தாண்டா மீடியாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவனே இவனே ஒருமையில் பேசி வெட்டுவண்டா அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சா தொடரா பார்ப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோவை மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கெலாம் அந்த ஆள் எங்கே போனான்னு கூட தெரில. 10,000 நிர்வாகிகள் தான் பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை காவல்துறை அப்படியே மாற்றி 10,000 பேர் தான் இவங்க பர்மிஷனே கேட்டிருந்தாங்க வரத்துக்கு அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்றதை எப்படிங்க சொல்ல முடியும்? எவ்வளோ மக்கள் வந்தாலும் அதை பாதுகாப்பு தர வேண்டியது இந்த அரசோட கடமை. அப்படி உங்களால் முடியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க, முதலமைச்சர் அவர்கள் ஏன் இந்த பதவியில் இருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஒரு சரியடி வந்து கொடுத்துருக்காரு. அது என்னங்க உங்கள் ரோட் ஷோக்கு மட்டும் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனு, அப்பாவுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி. அது உதயநிதி ஸ்டாலின் அவர் போகிற பிரச்சாரத்தை பாருங்களேன், இந்த சைடும் ஆளக்கானோ இந்த சைடும் அங்கே ஆளக்கானோ. ரோட் ஷோக்கு உண்டான இதுவே போயிடுச்சு, கூட்டமே இல்லை. வெள்ளூரில் நான் வாக்கிங் போகிறாரு, யாரும் வந்து பார்க்க கூட மாட்டுறாங்க. நம்ம தலைவரை பார்க்க அவ்வளோ பேர் வந்தாங்க. பெரம்பலூர் சரி, அரியலூர் சரி, நாகப்பட்டினம், திருவாரூர், எல்லா இடத்துக்கும். உங்களால் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களால் கால்குலேட் பண்ணியிருக்க முடியாது. அப்படி என்னங்க உளவுத்துறை நீங்கள்? சட்டசபையை எதையோ விளையாட்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லி குடும்ப ஆட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2026 இந்த ஆட்சியை மக்கள் வந்து தொடச்சி தூர கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா ஃபயரான ஸ்பீச் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. அவரோட ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா.